4 பேர் கொன்றுவாய்ங்கன்னு தெரிஞ்சு தான் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போயிருக்கான். அங்க மனசு உடைஞ்சு அங்க படுத்து கிடக்கான். அப்ப குந்தன் ஒரு டயலாக் வந்து சொல்லுவாரு. "யாரு யார் மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காதலிச்சு பொறுமையா மனச காதலிச்சு உடைச்சுக்கிட்டு, மனச உடைச்சுக்கிட்டு. போங்கடா" அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக்கா இருக்கட்டும். அதே மாதிரி நான் திரும்ப வருவேன். அதே கங்கை ஆத்துல உடுக்கை அடிக்க, அதே காசி தெருக்கள்ல ரெக்க கட்டி பறக்க, மறுபடியும் இன்னொரு ஜோயாவ காதலிக்க அப்படின்னு சொல்லும்போதும், இந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கானே, பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ஒரு கனமாவும் இருக்கும். ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். கடைசியில ஜோயா என்னுடைய காதல் ரொம்ப உண்மை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். பட் அவனுக்கு இவ்வளோ காலம் எடுத்திருக்கு. புடிக்காதது என்னன்னா, அந்த பிளேட வச்சு கை அறுக்கிறது. அதுதான் ரொம்ப காண்டா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அது ரொம்ப தவறான ஒரு எடுத்துக்காட்டு கூட. இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். சரி, ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி எக்ஸாக்ட் பார்ட்ல நம்ம பார்த்த விஷயமா இருக்கும். இது ரொம்ப வந்து அந்த அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அத வந்து ரொம்ப கனமா கொண்டு போற மாரி இருக்கும். ஸோ இது வந்து முதல்ல படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சரி, ஓகே. இப்ப பார்ட்